திருக்குறள் அதிகாரம் 10 இனியவே கூறல். குறள் 91 இன்சொலால் ஈரம் அளையிப் படிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். கலைஞர் விளக்க உரை. ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும். குறள் 92 அகனமர்ந் தீதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். கலைஞர் விளக்க உரை. முகம் மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றைக் கொடுப்பதை விட மேலான பண்பாகும். குறள் 93 முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். கலைஞர் விளக்க உரை. முகம் மலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அறவழியில் அமைந்த பண்பாகும். குறள் 94 துன்புருவும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு. கலைஞர் விளக்க உரை. இன்சொல் பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழகுவோர்க்கு நட்பில் வறுமை எனும் துன்பமில்லை. குறள் 95 பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. கலைஞர் விளக்க உரை. அடக்கமான பண்பும் இனிமையாகப் பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது. குறள் 96 அல்லவே தேய அறம் பெருகும் நல்லவே நாடி இனிய சொலின். கலைஞர் விளக்க உரை. தீய செயல்களை அகற்றி அறநெறி தழைக்கச் செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவெனக் காட்ட வேண்டும். குறள் 97 நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். கலைஞர் விளக்க உரை. நன்மையான பயனைத் தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றைக் கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும். குறள் 98 சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். கலைஞர் விளக்க உரை. சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழைத் தரக்கூடியதாகும். குறள் 99 இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. கலைஞர் விளக்க உரை. இனிய சொற்கள் இன்பத்தை வழங்கும் என்பதை உணர்ந்தவர் அதற்கு மாறாக எதற்காக கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டும். குறள் 100 இனிய உளவாகே இன்னாத கூறல் கனிருப்பக் காய்கவன் தற்று முயூவ விளக்க உரை. இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களைக் கூறுதல் கனிகள் இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களைப் பறித்து தின்பதைப் போன்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களைக் கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும். கலைஞர் விளக்க உரை. இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களைப் பறித்து தின்பதற்கு சமமாகும்.